ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தோம்னா ஒன்று கேப் அப் ஆகும், இல்லைன்னா கேப் டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டுக்குமே 50% வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படியே நம்ம ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வரும், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் தான் கொடுத்துருந்தாங்க. 3 பாயிண்ட்டு தான். அந்த 3 பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன ரீசன்றது ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம டார்கெட் ஹிட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் சொல்லியிருந்தது 25,300. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் 25,300. அதை தாண்டினாங்கன்னா 25,333. ஸோ அதுதான் நம்ம சொன்ன டார்கெட்டு நேற்றுக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நடந்திருக்கிறது பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு மார்க்கெட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது. ஓகேவா? நேற்று நம்ம சொல்லியிருந்தது ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு என்ன ரீசன் நம்ம இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம சொன்னதுக்கு அப்படின்றது கொஞ்சம் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இருந்தாலும் நான் இப்போ ஒரு டைம் சொல்லிடுறேன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி 6ஆம் தேதியிலேருந்து நம்ம உங்களுக்கு ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அதாவது 150 பாயிண்ட்டு, 150, 150 to 300. ஓகேவா? அந்த 300 கரெக்டாக எங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். ஆல்ரெடி 25,181 அந்த 300 பாயிண்ட்டு. ஓகே, அந்த 2 நாளைக்கு சேர்த்து. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 30 பாயிண்ட் போனதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி 7ஆம் தேதி போஸ்ட் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். 7ஆம் தேதி போஸ்ட் மார்க்கெட் பொருளையும். இன்றைக்கி என்ன நடந்திருக்குது, ஆல்ரெடி நம்ம இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குதுன்னு சொன்னது இந்த ஒரு ரீசனால தான் இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குது. ஏன்னா அப் சைட்லேயும் போகலாம், டவுன் சைட்லேயும் வரலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம ஒரு இதாக உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்றத. ஓகேவா? இன்றைக்கி சரி, இந்த 3 பாயிண்ட் வந்து கேப் டவுன் கொடுத்தாங்க. இந்த 3 பாயிண்ட் எப்படி ப்ரோ நீங்கள் கேப் டவுன் இதை கன்சிடர் பண்ண மாட்டோம், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சொல்லணுமென்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த இதை பாக்ஸ் தேரி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை சொல்கிறேன். ஓகேவா? வேறு ஒன்றும் வேணாம். அப்படியே நீங்கள் நேற்றுக்கு பாக்ஸை தொடாமல் போனாங்களா, அந்த லோவில் எடுத்துக்கோங்க, அப்படியே கீழே இறக்குங்க மார்க்கை. அந்த பாக்ஸோட டாப் வைங்க, கரெக்டாக பாருங்கள், ஒரு 3 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ சேம் அதே தான் இன்றைக்கி ஓப்பன் நேற்று முடித்தது வந்து எங்கே முடிச்சிருக்காங்க, 170 முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் பண்ணது எங்கே முடிச்சிருக்காங்க, 167. ஓகேவா? இதுலேயும் ஒரு 3 பாயிண்ட்டு. சரி, ஓகே. மேலே நம்மளுக்கு ஏன் அந்த 33 தொடலை பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். இதே அன்றைக்கி மார்னிங்கே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இந்த 33 இன்றைக்கி நம்ம தொடக்கூடாது அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த 3 பாயிண்ட் வந்து கீழே உங்களுக்கு கேப் டவுன் ஆகி அந்த 33 பாயிண்ட்டை மேலே எடுத்துகிட்டு வர்றாங்க. உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஒரு கணக்கு போடுறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கணக்கு தான் மார்க்கெட்டு தான் கணக்கு. ஸோ அந்த 3 பாயிண்ட்டை எங்கேருந்து மேனிப்புலேட் பண்ணி எப்படி கொண்டு வந்து கரெக்டாக அந்த 33 தொடாமல் முடிச்சிருக்காங்க. ஏன் 33 தொடாமல் முடிச்சிருக்காங்க? 33 தொட்டால் அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்தே ஆகணும், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் ஒரு ரீசன். ஸோ ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன்னா என்னன்றது ஒரு சின்ன டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ காமிச்சிடுறேன், பார்த்துக்குங்க. இந்த 7ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி நம்ம போட்டு வச்சது 718 பாயிண்ட்டு. ஸோ இதுதான் நம்ம இந்த மாதத்து இந்த 10 நாளைக்குரிய மூமெண்ட்டோட இது. ஆக்சுவலாக வந்து இந்த 10 நாள் மூமெண்ட்டுன்னு கிடையாது, 15 நாள் கூட இந்த மூமெண்ட்டை அவங்களால இழுத்துட்டு போக முடியும். ஏன்னா அப் சைடில் போனால் டவுன் சைடில் இறக்கலாம், டவுன் சைடில் போனால் அப் சைடில் ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் மார்க்கெட்னால். ஆனால் இந்த 10 நாளைக்குள்ளே இவங்க முடிச்சிட்டாங்க. என்ன ரீசன்? வர வீக் டேஸ் எல்லாமே உங்களுக்கு லீவு நாட்கள் வருது. தீபாவளி அது இதுன்னு சொல்லிட்டு லீவு நாட்கள் வருது. ஸோ அந்த லீவு நாட்கள் வரனால அந்த லீவு நாட்களில் கேப் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அவங்க இந்த 10 நாளைக்குள்ளே அவங்க இந்த 718 பாயிண்ட் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சரி, இந்த 718 பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்? வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு
5 மினிட்ஸ் கேண்டில் தான். அதில் லிக்விடிட்டியே இல்லை, இருந்தாலும் அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். 42.25 இந்த 42.25 17 இதை வந்து இன்ட்டு பண்ணிக்கோங்க, பெருக்கிக்கோங்க. பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும். இந்த 218 பாயிண்ட்டை நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்றது உங்களுக்கு கிளியரான ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேவா? சரி, நம்ம 6ஆம் தேதி நம்ம அந்த இதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்டு அதே 180 வச்சு இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் கொண்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு சரியான விடை கிடைக்கும். ஓகேவா? 180 அப்படியே மார்க் மேலே கொண்டு போங்க. இன்றைக்கி முடித்த இடம் 30. ஓகேவா? ஹை போனது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த 150 பாயிண்ட்டு. நம்ம சொன்ன டார்கெட் எவ்வளோ சொன்னோம்? 333. சார் ஆல்ரெடி இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க முன்னாடியே. அந்த 150. ஸோ அதை தான் உங்களுக்கு நம்ம இந்த நான் உங்களுக்கு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு லெவல் கொடுத்தேன்னா அந்த லெவலை வந்து நீங்கள் 5ஆக டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு இது கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொன்னேன். நான் எப்போயுமே மொத்தமாக கொடுத்துருவேன். இந்த வாரம் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து 150 கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக திங்கக்கிழமை சொல்லியிருந்தேன் 150, செவ்வாய்க்கிழமை சொல்லியிருந்தேன் 150. அந்த 150 எப்படி கொடுத்தாங்கன்றது தெரியும். 8ஆம் தேதியும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். கீழே டவுன் சைடில் அப் சைடில் போகிறது அப்படியே கீழே டவுன் சைடில் கொண்டு வந்து முடித்தாங்க. 9ஆம் தேதி உங்களுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு நடந்தது ஆல்ரெடி நம்ம கிளியராகவே சொல்லிட்டோம். ஓகேவா? இன்றைக்கி 10ஆம் தேதியும் அதையும் கிளியராக சொல்லிட்டோம். எந்த அளவுக்கு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போய் மேலே நிப்பாட்டியிருக்காங்கன்றது நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறோன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே புரியும். ஓகேவா? ஸோ அகைன் வந்து இது மட்டும் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அகைன் 52லையும் எடுத்துக்கோங்க. 52லையும் எடுத்து நீங்கள் அந்த லெவல்லையே நீங்கள் வச்சு கூட போடுங்க. இல்லை மேலே பாக்ஸோட டாப்பில் வச்சு போட்டாலும் சரி தான். எங்கே வச்சு போட்டாலும் சரி நமக்கு அது 100% ஒர்க் ஆகும். கரெக்டாக பார்த்திங்கன்னா தெரியும். 75% ப்ராஃபிட் புக் பண்ண உடனேயே மார்க்கெட்டில் ஒரு என்ன சொல்கிற ஒரு லிக்விடிட்டியே இருக்காது. ஒரு லிக்விடிட்டியே இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்குறது. அடுத்தது திரும்பி அப்படியே கொஞ்சம் அரைச்சிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் கொடுக்குறது. இப்படியே தான் வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். அந்த எத்தனை மணிக்கு கரெக்டாக 10:15க்குலாம் நம்மளுக்கு ப்ரீமியம் ட்ரேடு ஓவர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அதுக்கு மேலே ட்ரேடே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் வந்தாலும் ஒரு 500 அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரீமியம் கிடச்சிருக்கும். இப்போ ஒரு 1000 இருக்கிறதுனா 1500 போகும். அதுக்கப்புறம் போகாது. திருப்பி அங்கேருந்து ஒரு 900 வரும். 900 வந்து திருப்பி அங்கேருந்து ஒரு 1500 அப்படி தான் போகுமே தவிர போயிருக்கே தவிர ஒரு ப்ரீமியம் ஒரு நிறையா கிடச்சிருக்குமா பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஆல்ரெடி நான் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம ட்ரேட் எடுத்தது போக மீதி எல்லாமே வந்து ப்ரீமியம் எந்த அளவுக்கு டிகே பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ மண்டே மார்க்கெட்டை வந்து லெவல் வந்து நான் உங்களுக்கு சண்டே ஈவினிங் அல்லது சாட்டர்டே ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாமே கணக்கு போட்டு சொல்கிறேன். பட் நீங்களும் உங்களோட நான் இப்போ வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அது எல்லாத்தையும் நீங்களும் கன்சிடர் பண்ணி நீங்களும் உங்கள் கணக்கில் நீங்கள் போட்டு வைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களோ நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அப்படி கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்குங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை வந்து கற்று வச்சுருக்கீங்கன்றது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிற ஒரு சவால். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாமல் போய் யாரும் ட்ரேட் எடுத்து மணி லாஸ் பண்ணாதீங்க. பழையபடி நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், கற்றுக்குங்க. மணி லாஸ் பண்ணாதீங்க. ரீட்டெய்லர் யாரும் இனிமேல் மணி லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு மண்டே மார்க்கெட் லெவல் வந்து
சண்டே ஈவினிங். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் 2 நாளைக்குள்ளே எப்போயாச்சும் ஒரு டைம் நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறையா நம்ம கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்து தான் அடுத்தது வந்து அடுத்த வாரத்துக்கு பியரிஷ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை புல்லிஷ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றது சில கணக்கு இருக்குது. அந்த கணக்கை போட்டு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, அது வரைக்கும் நீங்களும் உங்களோட இதில் கணக்கு போடுங்க, கற்றுக்குங்க. எப்படி நம்ம 2 பேரோடது கரெக்டாக ஒத்து வருதான்னு பார்ப்போம். ஒத்து வருதான்னு பார்க்குறதில்ல, ஆக்சுவலாக கரெக்டாக கணக்கு போட்டிருக்குமான்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.